நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூகத்தில், அரசியல் அரங்கத்தில் பொதுமக்கள் எழுப்ப விரும்புகிற கேள்விகளை நம்ம சார்பாக யாராவது கேள்விகளை எழுப்பணுங்கிற ஆசை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மக்கள் எழுப்ப விரும்பும் கேள்விகளை ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிக்கு தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறது நியூஸ் 7 தமிழ். அதன் அடிப்படையில் இன்று கேள்வி நேரம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் எவை? நமத்து போன பட்டாசு என்றுதான் கூவத்தூர் குதிரை பேர விவகாரத்தை நினைத்தார்கள் ஆளும் அதிமுக எம்எல்ஏக்கள். ஆனால் அந்த பட்டாசை திரும்பவும் எடுத்து பற்ற வைத்திருக்கின்றன ஊடகங்கள். சொந்த கட்சி எம்எல்ஏவுக்கு 6 கோடி, கூட்டணி கட்சி எம்எல்ஏவுக்கு 10 கோடி, பிரிந்து போன அணியின் முக்கிய எம்எல்ஏவுக்கு 25 கோடி என்று ஊடகங்களின் வழியே வெளியான பகீர் ஒப்புதல் வாக்குமூலங்கள் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிர்ச்சி அலைகளை பரவ விட்டிருக்கின்றன. மக்கள் தீர்ப்பை விலை பேசி விற்ற எம்எல்ஏக்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கருத்து பலமாக எழுந்திருக்கும் நிலையில் அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கும் குரல் என்னுடையது அல்ல என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ. இந்த 2 கருத்துக்களையும் தாண்டி 4 மாத காலத்துக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை இப்போது வெளியிட வேண்டியதன் அவசியம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. நாளை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கும் நிலையில் வெளியாகி இருக்கும் இந்த குதிரை பேர சர்ச்சை ஆட்சிக்கான அபாய அறிகுறியா? எதிர்க்கட்சிகள் இந்த சர்ச்சையை எப்படி அணுகப் போகின்றன என்று பல கேள்விகள் முதன்மை பெறுகின்றன. இந்த கேள்விகளே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. 4 மாதத்துக்கு முன் நடந்த குதிரை பேர விவகாரம் தற்போது வெளியானதன் பின்னணி என்ன? குதிரை பேர விவகாரத்தை காரணம் காட்டி ஆட்சியை கலைக்க கோருவது ஏற்புடையதா? ஊடகங்களில் வெளியான செய்திக்காகவே எம்எல்ஏக்கள் பதவி விலக வேண்டுமா? நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறதா திமுக? அனிதாவும் எம்எல்ஏக்களால் ஆட்சிக்கு ஆபத்து வருமா? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. கூவத்தூர் டைரிஸ், கூவத்தூர் ரெசார்ட்டில் நடந்தது என்ன உள்ளிட்ட பல்வேறு பதில் தெரியாத கேள்விகளுக்கு மத்தியில் தேசிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை வேறு விதமான கோணத்தில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏ சரவணன் தான் அணி மாறுவதற்காகவும் அல்லது ஆட்சியை தக்க வைப்பதற்காகவும் தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக வெளியான ஓலி நாடா மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. பணம் வாங்கி கொண்டு வாக்களித்ததன் அடிப்படையிலேயே எடப்பாடி முதலமைச்சராக தொடர்கிறார் என்கிற போது இந்த சட்டசபையை கலைக்க வேண்டும், இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான திமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது. உண்மையில் இந்த ஒளி நாடாவினுடைய நம்பகத்தன்மை என்ன? இதன் அடிப்படையில் ஆளும் கட்சியை அசைத்து பார்க்க முடியுமா? எதிர்க்கட்சிகள் செய்வது நடப்பு அரசியல் சூழலா? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரம் தேட இருக்கிறது. கருத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். திமுகவில் இருந்து அதன் முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு ஜே அன்பழகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அதே போல பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். ஓபிஎஸ் அணியிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகவென வரவேற்கிறோம். ஐயநாதன் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வீடியோவோட நம்பகத்தன்மை, இந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்ல, ஆடியோ வந்து டப் ஸ்மாஷ் பண்ணிருக்காங்க, மாஃபிங் பண்ணிருக்காங்கிற எம்எல்ஏ சரவணனுடைய குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை, அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். நம்ம அதுக்கு நிரூபிக்கப்படலை. ஆனால் இந்த மாதிரி குதிரை பேரெல்லாம் நடக்கவே இல்லை, நடக்காது, நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது இந்த நாடு முழுவதும் கேள்விக்காகவே பணம் வாங்கின பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற நாடு இது. எத்தனையோ முறை நம்பிக்கை தீர்மானம் நாடாளுமன்றத்தில் வரும்பொழுதே பணம் கைமாறி வழக்கெல்லாம் ஆகி இருக்கின்றது. எனவே இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் இது நடக்கலை. அந்த தலைமை இல்லாத ஒரு பட்சத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விலை பேசப்படலை, ஆட்சி கவிடாமல் இருப்பதற்காக விலை பேசப்படலை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு பொய்ன்னு மறுக்கவே முடியாது. அது உண்மை என்பதற்குத்தான் ஆதாரம் தேவையே தவிர அதை நிரூபிப்பதற்கு தான் ஆதாரம் தேவையை ஒழிய இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்று சொல்வதற்கு நம்ம இப்போ பொதுவாகவே பத்திரிகைகள்லையும் இல்லை தொலைக்காட்சிகள்லையும் வர்ற செய்திகளை ஸ்பெகுலேஷன் அடிப்படையில் நாம ஒரு கணிப்பை முன்வைக்கிறோம். அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு, இங்க இருந்து பொட்டி கை மாறிடுச்சு, இந்த மாதிரியான சொற்றொடர்களை நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். பல பிரபலமான புலனாய்வு பத்திரிகைகள்லையும் புலனாய்வு ஊடகங்களையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்த நம்பகத்தன்மை என்பது ஆதாரங்கள் வெளில வர்ற வரைக்குமே சந்தேகமான ஒன்று. அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இப்போது
திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிற கேள்வி, பணம் பெற்றுக்கொண்டுதான் ஒரு ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த ஆட்சி நிலைக்க கூடியதுதானா, தார்மீக அடிப்படையில் அந்த ஆட்சி தொடர வேண்டுமாங்கிற கேள்விதான் முக்கியமான கேள்வி. நிச்சயமா நிச்சயமா அதான் சொல்ல வர அதனுடைய உண்மைத்தன்மையை பொறுத்த விடயம் அது. ஆக்சுவலா வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, இல்ல நீங்க ஆதாரம் தேவையில்ல உண்மைங்கிறீங்க, இல்ல உண்மைனா ஆட்சி தொடரணுமாங்கிற கேள்வி வர நாட்டுடைய யதார்த்தத்துல இருந்து நான் அந்த உண்மைன்ற வார்த்தையை சொன்னேன். இட்ஸ் எ ரியாலிட்டி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ ரியாலிட்டி. எல்லாவற்றுக்கும் ஒரு விலை இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. இந்த அரசுக்கு வந்துட்டு 1000 ரூபாய் ஒரு லோடுக்கு கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு 7000 ரூபாய் வந்துட்டு மணல் விற்கக்கூடிய நாடு இது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வந்துட்டு அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆட்சி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தனக்கு சாதகமாக எம்எல்ஏக்களை எல்லாம் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு பணம் கொடுத்திருக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல வர்றது. ஆனா இதனால இவங்க ஆட்சியை தக்க வைக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னோம்னா அது அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்துதான் நான் சொல்லுவேன். ஆனா இதுல முக்கியம் என்னன்னா, இதையும் தாண்டி இவர்கள் அனைவரும் இந்த மேண்டேட் மக்கள் இவர்களை ஆள கொடுத்த அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இவர்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து. தொடர்ந்து பேசலாம். திமுகவிலிருந்து மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன் இணைப்பில் இருக்கீங்களா? எனக்கு இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, திமுக இந்த அரசியல் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்துக்கு போவதாக அறிவித்திருக்கிறார்கள். சட்டசபையில இது என்ன மாதிரியாக எதிரொலிக்க போகிறதுங்கிறது நமக்கு நாளை தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படிங்கிற பிரதான கோரிக்கைக்கு இந்த வீடியோ எலமெண்ட் ஆதாரம் மட்டும் போதுமான ஒன்றா? இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வைத்து ஒரு சர்ச்சையை எழுப்பி ஒரு விவாதத்தை எழுப்புவது அப்படின்றது வரவேற்கத்தக்கதா என்றால் ஆம் என்பேன். சரி. ஏனென்றால் ப்ரொபிட்டி இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வில் தூய்மை என்பது நாம் எப்பொழுதும் நாடக்கூடியது. எனவே இப்படியெல்லாம் நடக்கின்றதா? ஏற்கனவே கூவத்தூரில் நடந்த அந்த விடயங்களில் நானும் பல்வேறு விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுக்கு மேலே மணல் கொள்ளையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு அடுத்த 4 வருஷத்துக்கு இருக்கு, அதனால டோன்ட் ஒரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லி இவர்களெல்லாம் தக்க வைத்ததாக கேள்விப்பட்டேன். அதுலேயும் வந்துட்டு பாதி பேர் 40 பேர் 50 பேர் என்ன சொன்னாங்க, நாங்கள் கட்சிக்காக நிற்போம், எங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இதெல்லாம் என்ன நம்ம ஆதாரம் தேடி நம்ம பெற முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் நின்று அவங்க விவாதிக்கிறாங்க, யாரும் பேச முடியாது. ஆனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 2011 இப்போ வரைக்கும் சொல்றேன், இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பேரங்கள் என்பது நடைபெற்று இருப்பதற்கான சாத்தியங்கள் என்பது நிறைய இருக்கின்றன. ஓகே, தொடர்ந்து பேசலாம். எனக்கு அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் நம்மோட இணைப்பில் இருந்திருக்கிறார். செல்வம், இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகளிலும் இருக்கிற மிக முக்கியமான ஒன்று, ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு அவர்கள் பணம் கொடுத்தார்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது என்றால், இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணிக்கு வருவதற்கும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புகார் எழுந்திருக்கிறது. ஓபிஎஸ் அணிக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா வருவதற்காக? கொடுத்தது என்றால் யார் கொடுத்தது? இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை ஏற்பட்ட பிறகு, நேற்றைக்கு இந்த சர்ச்சை டைம்ஸ் ஆங்கில ஊடகத்தின் மூலமாக வந்த பிறகு, இன்றைக்கு யார் குற்றம் சாட்டப்பட்டாரோ அந்த மதுரை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை, எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து அவர் முழுமையான விளக்கம் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு விளக்கம் சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்களையும் சந்தித்து, அந்த தொலைக்காட்சியில் இருக்கிற நபர் நான் தான், என்னுடைய படம் தான், ஆனால் அதில் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே அது கற்பனையாக மிமிக்ரி செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இது விசாரணைக்கு விசாரணை எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில், எங்கள் அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பணம் கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஒருவேளை மரியாதைக்குரிய அண்ணன் நெல்சன் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல ஒருவேளை அப்படி பணம் கொடுத்துத்தான் காரியம் சாதிக்க வேண்டும் என்கிற அவசியம் ஏற்பட்டிருக்குமானால், அது நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்த காலத்திலேயே நாங்கள் அதை முழுமையாக செயல்படுத்தி இருக்க முடியும். இந்த அரசை அன்றைக்கே நம்பிக்கை தீர்மானத்திலே தோற்கடித்திருக்க முடியும். நோக்கம் இந்த அரசை திரும்ப இந்த மாதிரியான டிஃபால்ட் பதில்கள் வேண்டாம். ஏன்னா நீங்க திரும்ப முன்வச்சு வாதம் என்பது, கூவத்தூர்ல பேரம் நடந்திருக்கிறது, ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கோடி கணக்கில் பணமும் சவரன் கணக்கில் தங்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஓபிஎஸ் அணியிலிருந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வந்தன. அவர்கள் முன்வச்ச எந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வச்சாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை உண்மைங்கிறது இப்ப வெளிவந்திருக்கிற ஆடியோ என்ன, அதுல அடிஷனலா உங்க தரப்புல இருந்து நீங்களும் பணம் கொடுத்தீங்கங்கிற அடிஷனல் எலிமெண்ட் இருக்கு. ஒருவேளை அந்த சென்டென்ஸ் இல்லாமல் இருந்திருந்தால் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி அணி சார்பாக டிடிவி தினகரன் பணம் கொடுத்திருக்காரு, நீங்களே பேச ஆரம்பிச்சிருப்பீங்க.
இல்லை எடப்பாடி அணியின் சார்பிலே திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும் முன்னின்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணமும் பதவியும் தங்கமும் கொடுத்து அந்த ஆட்சியை தக்க வைத்ததாக எல்லா ஊடகங்களிலும் செய்திருக்கிறது, உளவுத்துறையில் செய்திருக்கிறது, பத்திரிகை ஊடகம், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் எல்லாவற்றிலும் செய்திருக்கு. அதில் இன்றைக்கும் அந்த குற்றச்சாட்டிலிருந்து நாங்கள் பின்வாங்கல. அதே நேரத்தில் போகிற போக்கில் இந்த புழுதியை எங்கள் மீதும் வீசி எங்களையும் கலங்கப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறாங்க. இதை நாங்கள் மறுக்கிறோம். திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்திலே அவர்களுடைய அணியில் இருக்கிற மதுரை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் அவர்களை காயப்படுத்துவதன் மூலமாக, அவரை சம்பந்தப்படுத்துவதன் மூலமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது ஏதாவது ஒரு அழுக்கை அவர் மீது பாய்ச்ச முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய எனக்கு என்ன புரியலன்னா, சசிகலா அணியிலிருந்து மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அங்கிருந்து தப்பிச்சு ஓபிஎஸ் அணியில வந்து இணைகிறார். இதன் அடிப்படையில அங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுங்கிறது சரவணனுக்கு தெரியும். உங்க தரப்பினர் திரும்ப திரும்ப அங்க பணம் கொடுக்கப்பட்டது, கோடிகள் கொடுக்கப்பட்டன, தங்கம் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க புகார் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து தப்பிச்சு உங்க அணிக்கு வந்திருக்கிறாரு. அவர் பேசுறதா வெளியாகி இருக்க வீடியோல சசிகலா அணியினர் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னது உண்மை இல்லைங்கிறீங்களா, இல்ல அந்த வீடியோ உண்மை இல்லைங்கிறீங்களா? திரு சரவணனை சம்பந்தப்படுத்துவதிலே உண்மை இல்லை என்பதுதான் திரு சரவணன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அப்ப சரவணனுக்கு கூவத்தூர்ல இருக்கிற வரைக்கும் பணம் கொடுக்கிறதாக எந்த உறுதிமொழியும் கொடுக்கல யாரும், சரியா? அப்ப சரவணன் கூவத்தூர்ல இருக்கிற போது அவருக்கு எந்த விதமான பணம், தங்கம் உள்ளிட்ட உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த உறுதிமொழியை யார் கொடுத்தாங்கன்னு சரவணன் எப்ப சொன்னாரு? இல்ல, இதற்கு முன்பாக சரவணன் கூவத்தூர்ல இது மாதிரி பேரம் பேசப்பட்டது எப்ப சொன்னாரு? இல்லண்ணே, அதாவது உறுதிமொழி அவர் அந்த கூவத்தூர்ல இருந்து அவர் தப்பிச்சு வந்த உடனே சொன்ன வார்த்தை அது. பத்திரிகையாளர்களை சந்தித்து இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் தரப்பட்டது, நான் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களை ஏமாற்ற விரும்பவில்லை, வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கிறார்கள், திருமதி சசிகலா திரு டிடிவி தினகரனுடைய முயற்சிகளுக்கு நான் உடன்பட மாட்டேன், இப்படிப்பட்ட பண பேரத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் ஓடி வந்தார். அது போக மட்டும் முன்னாள் அமைச்சர் ஒரே நிமிஷம் தப்பிச்சு வந்த அன்னைக்கு கூவத்தூர்ல பேரம் பேசப்பட்டது, கோடி கணக்கில் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க, தங்கம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சரவணன் அன்னைக்கு சொன்னது தான் இந்த வீடியோலயும் இருக்கு. என்ன கூடுதலா, நான் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஓபிஎஸ் அணி சார்பாகவும் எனக்கு பணம் கொடுக்கப்பட்டதுங்கிறார். நீங்க அந்த முதல் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வேணும், ரெண்டாவது போர்ஷன் உங்களுக்கு வேணாம், ஏன்னா அது உங்களை நேரடியா பாதிக்குது, ரைட்? நீங்க இல்லண்ணே அண்ணன் கேளுங்க. இல்ல தவறா சொல்றீங்க. இல்ல மன்னிக்கிறோம். இல்ல, அதாவது வீடியோல இருக்கிற உருவம் நான், ஆனால் நான் பேசியதாக சொல்வது சித்தரிக்கப்பட்டதுன்னு அவரே சொல்றாரு. இதை நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் எல்லா சாக்கடைகளையும் ஒன்றாக்கி கூட்டி வைத்து பேசுவதில் நியாயமாக எனக்கு தெரியல. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று முயற்சித்திருந்தால் ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்களை கூடுதலாக எடுத்திருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற அரசியலில் பேரங்கள் எப்படி பேச வேண்டும், எப்படி அதை செய்யணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலே எப்படி பேரம் பேசி எம்எல்ஏக்களை இழுக்க முடியும்ங்கிறது ஓபிஎஸ்க்கு தெரியும் என்று தூத்துக்குடி செல்வம் சொல்கிறார், சரியா? ஓபிஎஸ்க்கு அண்ணன் ஓபிஎஸ்க்கு இல்ல, உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். சாதாரண அரசியல் அரங்கத்தில் அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் அனைவருக்குமே இது பெரிய விஷயம் இல்ல. தொடர்ந்து பேசலாம் தூத்துக்குடி செல்வம். எனக்கு திமுகவில் இருந்து ஜே அன்பழகன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார். அன்பழகன், நேற்று வெளியாகி இருக்கிற இந்த சர்ச்சைக்குரிய வீடியோ டேப்பினுடைய நம்பகத்தன்மை என்ன? நான் அதுல வீடியோ இருக்கிறது என்னுடையதா, ஆனா என்னோட வாய்ஸை அவங்க ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கிறதாக சரவணன் முன்வைக்கிறார். அந்த வீடியோவை பற்றின திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் வந்தபோது எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், செயல் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்திலே சொன்னார், இதிலே குதிரை பேரம் நடைபெற்றிருக்கிறது, எல்லோரும் ஒரு வாரம் கழித்து இந்த தேர்தலை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அப்பொழுது சொன்னோம். ஆனால் இன்றைக்கு இது வீடியோ வழியாக வெளிவந்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வீடியோ என்னுடையது தான், குரல் என்னுடையது இல்லை என்று சொல்லுகிறார். சமீப காலமாக அதிமுகவுக்கு இது ஒரு
வாய்ஸ் எல்லாம் என்பது தொலைபேசியிலே பேசுவது. இவருடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் தினகரன் என்பவர் டெல்லியில் இருக்கிறவரோடு தொலைபேசியிலே பேசி அங்கே ஒரு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வீடியோவே வந்து வாய்ஸ் இல்லைன்னு சொல்கிறார் அவர். எங்களுடைய குற்றச்சாட்டெல்லாம் எம்எல்ஏக்கள் விலை போயிருக்கிறார்கள் என்பது திமுக சொன்ன குற்றச்சாட்டு இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது. அதனுடைய சட்டமன்ற உறுப்பினரே அந்த வாக்குமூலம் தந்துவிட்டு இன்றைக்கு அவர் மறுத்திருக்கிறார். அதற்கு கூட ஒரு வேளை வேறு ஏதாவது பணம் கொடுத்துருக்கலாம் இன்று காலையில். அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒரு அரசு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இப்போ இருக்கிற அரசு நம்பகமற்ற தன்மையில் இருக்கிறது. தார்மீக பொறுப்பேற்று விலக வேண்டுமே தவிர இது போல ஒரு ஆட்சியை தமிழகம் அல்ல இந்தியாவில் யாரும் கண்டதில்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இப்போ எம்எல்ஏங்கிறதுக்கு நேராக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சிகளில் இருக்கிறது பார்க்கும்போது ஆளுங்கட்சி கூட்டணியாக இருந்தால் அவங்களுக்கு 10 கோடின்றாங்க, ஒருத்தருக்கு 25 கோடின்றாங்க. இப்படிலாம் போச்சுன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்களை எவ்வளோ எழுச்சியாக அனுப்பிச்சிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த அரசு நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரவணனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து மறுத்திருக்கலாம். அவர் மெமிக்ரி வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லலாம். ஆனால் அது டெஸ்ட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. இப்போ இங்கே அருமை சகோதரர் தூத்துக்குடி செல்வம் சொன்னார், பணம் கொடுத்து எப்படி வேணாலும் பண்ணலாம், நாங்கள் பண்ண முடியலன்றார். இன்னும் ஒரு வீடியோ தான் வந்திருக்கு, இன்னும் எத்தனை வீடியோ வரும்போது தெரியல. ஏன்னா ஒரு எடுத்தவங்க ஒரு வீடியோ மட்டுமா எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய வீடியோ எடுத்திருப்பாங்க, 2 அணிலையும் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொருவரும் வரும். இது ஆரம்பம் தானே தவிர இந்த அரசுக்கு இது ஆரம்பம் தான். இது இன்னும் போக போக பாருங்கள் நிறைய வரும். நாளைக்கு சட்டமன்றம் கூட இருக்கிறது. நிச்சயம் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்புவோம். இல்ல, இப்போ நீங்க சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்புறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? கடந்த முறை நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது திமுக நடந்து கொண்ட விதம் பல தளங்களிலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இப்போதும் அப்படியான ஒரு நெருக்கடியை அதிமுக அரசுக்கு கொடுக்கணுங்கிற திட்டத்தை திமுக வைத்திருக்கிறதா? இல்ல, நம்பிக்கை கோர தீர்மானத்தில் விமர்சிக்க வேண்டிய வேலையே இல்லை. நாங்கள் அன்னைக்கு சொன்னது என்னன்னா, கவர்னர் வந்து ஒரு 2 வார காலம் அவகாசம் கொடுத்திருந்தார் இந்த அரசாங்கத்திற்கு. ஆனால் அரசாங்கம் ஒரே நாளில் சட்டமன்றத்தை கூட்டினீங்களேன்னு தான் நாங்கள் வந்து தள்ளி வைங்கன்றதுக்காக தான் போராட்டம் நடத்தினோம் அன்றைக்கி. அதில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் ஒன்றும் மோதிக்கல, சட்டையை கீழ்ச்சிக்கல. எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கை முன்னாடி போய் நின்று எங்களுடைய கோஷத்தை விட்டோம். அன்றைக்கி அதை யாருமே கேட்டுக்கல. எங்களை வெளியே தூக்கி போட்டுட்டு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த ஆட்சி மேல் இன்னும் கொண்டு வரல. நாங்கள் கொண்டு வந்தது சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். காரணம், சபாநாயகர் எங்களை யாரையும் பேசவே விடுறதில்லை. அங்கே பேசுறதுக்கு மைக் இருக்குதே தவிர எதிர்கட்சி சேர்ந்த எண்ணப்பட்ட உறுப்பினர்கள்லாம் பேச முடியாது. எப்பயாவது சப்ஜெக்டில் கவர்னர் வர, இல்லைன்னா வந்து பட்ஜெட்டில் பேச வேண்டியது இருக்குது, இல்லை மானியத்தில் பேசணுன்னா தான் என்னால் பேச முடியும். ஒரு உறுப்பினர் பேசிகிட்டு இருக்கும்போது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரோ பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷனோ எதுவுமே இந்த சபாநாயகர் எனக்கு கொடுக்குறது இல்லை. எனக்குன்னு இல்லை, 89 சட்டமன்ற உறுப்பினரில் எங்கள் எதிர்கட்சி தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் தான் மைக் கொடுக்குறாங்க. மீது 87 உறுப்பினர்களுக்கும் இவர்கள் மைக் கொடுக்குறதில்ல. இதெல்லாம் கண்டித்து தான் சபாநாயகர் மேலே நாங்கள் கொண்டு வந்தோம். நாங்கள் வெற்றி பெறுவோன்னு கொண்டு வரல. எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அந்த சபையில் சொல்கிறதுக்காக தான் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம். ஆக ஆட்சிக்கு எதிராக நாங்கள் இன்னும் நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்கள் கொண்டு வரல. கவர்னர் தான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை இந்த ஆட்சியை கொண்டு வந்தார். அந்த கொண்டு வர தீர்மானத்தை தான் நாங்கள் 2 வார காலம் இருக்கும்போது ஏன் அவசரப்படுறீங்க, கூவத்தூர் இடத்துமே அடைச்சி வச்சுட்டு ஒரு மந்திரி 4 பேரை காரில் கூட்டுக்கிட்டு சட்டசபைக்கு வராங்க. அதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. இவர்கள் வந்து விலை போயிருக்கிறாங்க, 1 வாரமாக அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, சுதந்திரமாக இவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்புங்க, அந்த ஊர் மக்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு வந்து வாக்களிக்கட்டும்னு சொன்னோம். நாங்கள் இதை கேட்டுத்தான் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கே முற்றுகை போராட்டம் நடத்தணுமே தவிர இது விமர்சிக்க வேண்டிய விஷயமே இல்லை. இல்ல அன்பழகன், நீங்க தொடர்ச்சியாக இருக்கிறது எடப்பாடி அரசை உறுப்பினர் இன்றைக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார். எடப்பாடி அரசை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் திமுகவினுடைய பிரதான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற மாதிரி எது நடந்தாலும் அதோட தன்னை திமுக அசோசியேட் பண்ணிக்கிறது. இப்போது கிடைச்சிருக்கிற வீடியோவை முன்வைத்து டிசால்வ் தி அசெம்பிளின்னு ஒரு புதிய கேம்பெயினை திமுக தொடங்கி இருக்கிறது. நீதிமன்றங்கள் வாயிலாகவோ அல்லது மற்ற சட்ட அமைப்புகள் வாயிலாகவோ இந்த ஆட்சியை கலைத்து விட்டு தேர்தலை சந்திப்பதுங்கிறது மட்டும்தான் திமுகவினுடைய ஒரே குறிக்கோளா? ஒரு இது இல்லையே, எங்களுக்கு கலைக்கணும். நாங்கள் கலைக்க போறோம். நாங்களா கலைக்க முடியும்? எங்கிட்ட கவர்னரா நாங்க, ஜனாதிபதியா நாங்களா பிரதமர்? ஆட்சி பாரதிய ஜனதா யாரோட சப்போர்ட்டா இருக்கு? இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி யாரோட பாக்கெட்ல இருக்கிறாரு? மோடியோட பாக்கெட்ல இன்னைக்கு இருக்கிறாரு அவர். ஆனால் திமுக நினைச்சா கலைச்சிட முடியாது. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாங்கள் எதிர்கட்சி எங்களுக்கு எப்படி இப்போ திமுக ஒரு பெரிய எதிர்கட்சி சார் தமிழ்நாட்டில். இது வரைக்கும் பெறாத வெற்றியை எதிர்கட்சி பெற்றிருக்கிற வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம்.
எதிர்க்கட்சிங்கிற பெரிய அந்தஸ்துள்ள ஒரு கட்சியாக இருக்கிறோம். ஆகவே அந்த கட்சி எங்களுடைய கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் நாங்கள் மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். எங்களுடைய வேலையே அதுதான். எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சியினுடைய இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற இந்த தப்புகள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி மக்களுக்கு எடுத்து சொல்கிற போது அரசாங்கம் என்பது கேட்காம இருக்கிறது, காது கேட்காம இருந்ததுன்னா நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு எல்லாம் மட்டும் நீங்க பாருங்க, நீட் தேர்வையே நாங்கள் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சது யாரு? நாங்களா நிறுத்தி வச்சோம். மதுரை ஹைகோர்ட் நிறுத்தி வச்சது. அது மாதிரி சில விஷயங்களுக்கு கோர்ட்டுக்கு போனால் தான் நடக்குது. மாட்டு இறைச்சி கேஸ் எங்க இது எதனால் நின்றது? இன்னைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது மதுரை கோர்ட்டோ அது நிறுத்தி வச்சிருக்கு. ஆக எங்களுடைய வாதம், எங்களுடைய பொருள்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் லஞ்சம் கொடுத்ததா சொல்றாரு. ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கு இருக்கிற தமிழக அரசு ராஜினாமா செய்யணும். அப்படி ராஜினாமா செய்ய முன் வராதனால, இதுவரையில் அதை பற்றி எந்த விதமான பேச்சு வராதனால நாங்கள் வழக்கு மன்றத்துக்கு போகிறோம். ஒரு ஜனநாயக குடிமகனுடைய கடமையை தான் ஒரு எதிர்க்கட்சிக்காக இருந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சியை கலைச்சிட்டு உடனே தேர்தலுக்கு போகணும்னு இல்லை. தானாக கலைய போகிற ஆட்சிக்கு நாங்கள் ஏங்க சார் அதை போய் கலைக்கணும்? தொடர்ந்து பேசலாம் அன்பழகன். அதிமுக அம்மா அணியிலிருந்து அன்வர்ராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல தினகரன் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் நம்மோடு அதிமுக 2 பிரிவுகள் இருந்து மாற்றம் வந்திருக்காங்க. எனக்கு அன்வர்ராஜ் அவர்கள் ஆரம்பிச்சு விடலாம். இந்த பிரச்சனை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். 2 பிரிவுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் 2 பேரும் ஒண்ணுதான். எனக்கு என்னுடைய கேள்வி, 2 பேர் வந்திருக்கீங்க உங்கள் அணி சார்பாக. கூவத்தூரிலிருந்து சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு எம்எல்ஏக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதுங்கிறது தப்பிச்சு வந்த இப்போதைய சரவணனும் அப்போதே அதே புகாரை முன் வச்சிருந்தார். இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி இருக்கிறது. 2, 4, 6, 10, 25 கோடி வரைக்கும் போகுது. ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளவு? அந்த வீடியோ விலை போகுதா இவ்வளவு? அந்த வீடியோல எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு விலை போகுதுன்னு சொல்றாங்க. அது வந்து அதை யார் சொன்னதாக அந்த வீடியோ வந்ததோ அந்த சரவணனே இப்போது மறுத்திருக்கிறார். அதுவும் அந்த வீடியோ வந்திருக்கிறது. அந்த காட்சிகளும் இப்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எல்லோரும் அதை பார்க்கிறார்கள். அவரே சொல்கிறார், அந்த வீடியோவில் இருந்தது நான் தான், ஆனால் என்னுடைய வாய்ஸ் இல்லை, அது வாய்ஸ் வேற டப் செய்து தவறான கருத்துக்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள், நான் அப்படி சொல்லவே இல்லை என்று அவரே சொல்கிறார். இதுல என்ன சொன்னாரு, கூவத்தூரில் அடைக்கப்பட்டிருந்த போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோடிக்கணக்கில் பணம், குறிப்பா எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குற வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. தொகுதி மக்களினுடைய நலன் கருதி நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு அன்றே சொல்லியிருந்தார். அவர் அன்னைக்கு சொன்னது போயினா அதே ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு வீடியோலயும் சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோல இருக்கிறது அவருடைய வாய்ஸ் இல்லைன்னா அன்னைக்கு செய்தியாளர்கிட்ட சொன்னது அவருடைய வாய்ஸ் இல்லையா? இல்ல, அவர் என்ன சொன்னார், அவர் அங்கிருந்து நான் தப்பித்து வந்தேன், உயிருக்கு பயந்து தப்பித்து வந்தேன், முழுக்கால் டவுசரோடு வந்தேன் என்றெல்லாம் சொன்னார். அப்போ அதிலெல்லாம் எந்த உண்மையும் இல்லை. நாங்கள் அப்போது இதை மறுத்திருக்கிறோம். யாரும் அந்த கூவத்தூரில் யாரையும் அடைத்து வைக்கவில்லை. அப்போது முதலமைச்சராக இருந்தது பன்னீர்செல்வம் தான். பன்னீர்செல்வம் இங்கிருந்து புறப்பட்டு கூவத்தூருக்கே கூட போனார். நான் எம்எல்ஏக்களை விடுவிக்க போகிறேன் என்று போனார். பாதி வெளியில் இல்ல முதலமைச்சரே போனார். பாதி வெளியில் நின்று விட்டார். பாதி வெளியில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் அட்வைஸ் செய்து நீங்கள் இதற்கு மேல் போக வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு அவரை நின்று விட்டார். நான் கேட்பது, கூவத்தூரில் இங்கிருந்து போய் டிஎஸ்பி, ஆர்டிஓ, டிஆர்ஓ தலைமையில் இருப்பதெல்லாம் போனார்கள். நீங்கள் எல்லோரும் இங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார், நாங்கள் இல்லை, நாங்கள் அடைத்து வைக்கப்படவில்லை, சுதந்திரமாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே வெவ்வேறு இடங்களில் நாங்கள் இருந்தால் எல்லோரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காது. எனவே அவ்வப்போது அரசியல் முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களிடம் ஏன் கூவத்தூர் சார், ஏதாவது ஒரு இடமா தான் இருக்க முடியும். கூவத்தூர் ரெஸ்டாரண்ட் வேற ஏதாவது ஒரு இடமா இருக்க முடியும், அவ்வளவுதான். எல்லோரும் தங்கியிருப்பதற்கு ஒரு வசதியான இடம், சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற இடம், அந்த இடம் என்று நாங்கள் தேர்வு செய்து கொண்டோம். சென்னைக்கு அருகாமையில் கூவத்தூர் இருக்கு. இல்ல நாங்கள் தேர்வு செய்து கொண்டோம், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கோம். நீங்க என்னங்க சுதந்திரமா இருக்க விட மாட்டீங்களா எங்களை? நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும். எல்லாரும் கூவத்தூர்ல இருக்காங்களா? இல்ல இப்ப எம்எல்ஏ ஆபீஸ்ல இருக்காங்க. அது ஒரு அரசியல் நெருக்கடிங்க. அது ஒரு அரசியல் நெருக்கடி. ஒருவர் முதலமைச்சராக, உங்கள் கட்சியை விரும்புகிறவர்கள், உங்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களாக இருந்து எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீது பாசம் கொண்டவர்கள், நீங்கள் எந்த அரசியல் முடிவுகளை எடுத்தாலும் அதற்கு ஆமாம் என்று சொல்ல தயாராக காத்திருக்கிற ஜனநாயகவாதிகள், அவர்களை கூவத்தூர்ல கொண்டு போய் வச்சுதான் அந்த முடிவுகள் எடுக்க முடியும். அது இல்லைங்க, அதுக்கு இல்லை. நாங்க சொல்றது இன்னும் நீங்க நாங்க சொல்றது எதையுமே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அதாவது எப்படின்னா, யாராக இருந்தாலும், இப்ப நீங்க அம்மாவே முதலமைச்சராக இருக்கிற காலங்களிலே கூட எல்லோரும் ஒரு இடத்தில் கூடித்தான் முடிவெடுப்போம். தலைமை கழகத்துக்கு எல்லோரும் வாருங்கள், இத்தனை மணிக்கு வாருங்கன்னு சொன்னா எல்லோரும் வருவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போது இல்லை. அது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த அசாதாரண சூழ்நிலைங்கிறது என்ன? இல்ல அதான் சொல்றேன், அந்த அசாதாரண சூழ்நிலை எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்க நீங்க நம்புறதுதான அசாதாரண சூழ்நிலை? இல்ல, எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு இல்ல. தலைவர், அம்மாவுக்கு பிறகு தலைவர் யார் என்பதில் நீங்க பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டீங்களா? முடிஞ்சு போச்சு, நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம்ங்க. அவர் தான் போய் அங்க உட்கார்ந்தாரு.
அம்மா சமாதியின் முன்னால் உட்கார்ந்து உங்க பொதுச் செயலாளர் சசிகலா. ஞானோதயம் உங்கள் வந்தது பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளராக நாங்கள் சசிகலா அம்மா நாங்கள் எங்களுடைய சின்னம்மாவை தேர்வு செய்து விட்டோம், முதலமைச்சராகவும் தேர்வு செய்து விட்டோம், கவர்னர் அழைப்புக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த இடைவெளியில் தானே முதலமைச்சர் எம்எல்ஏ கிட்ட என்ன காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? வீடியோல சொன்னது பொய்யே வச்சுக்கலாம். எம்எல்ஏ கிட்ட என்ன காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? இந்த ஆட்சி நீடிக்கிறது, அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். அம்மா அவர்கள் தந்த ஆட்சி இன்னும் 4 ஆண்டுகாலம் முழுமையாக இருக்கிறது. இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். அந்த ஆட்சி நீடிப்பதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும். இதுதான் நாங்கள் சொன்ன நாங்கள் அவர்களிடம் வைத்தது. நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் தான் முதலமைச்சர், சின்னம்மா தான் முதலமைச்சர் என்று தேர்வு பெற்று கவர்னர் அழைப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. முதலமைச்சராக கோட்டைக்கு போக வேண்டியவர் சிறைச்சாலைக்குள்ளே போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது கூட அமைதியாக இருந்து அவர்கள் எல்லாம் அழைத்து வைத்து அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிற ஆட்சியை நாம் விட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் எல்லாம் சமாதானம் செய்து நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒற்றுமைப்படுத்துவதற்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவதற்கு தான் அங்கிருந்து ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டு தான் சிறைச்சாலைக்கு போனார். எப்படி நிலைநிறுத்தப்பட்டதுங்கிறதா எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என எப்படி நிலைநிறுத்தப்பட்டதுன்னா நீங்கள் இதுக்கு ஒரு 50,000 கொடுங்க, இதுக்கு ஒரு 50,000 கொடுங்க சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க கேக்குற கேள்வி அப்படி 122 எம்எல்ஏக்களையும் ஒரு இடத்துக்கு அழைச்சு எல்லாவற்றையும் சொல்லி ஆதரவு கொடுங்கள்னு கேட்பதற்காக மட்டுமே அத்தனை நாட்கள் அங்க இல்ல எல்லாரையும் ஒரு இடத்தில் அமர வைத்து ஒருங்கிணைப்பு சொல்லப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் அணிக்கு மாறுவதற்கும் ஓபிஎஸ் அணி தரப்பிலிருந்து பணம் கொடுக்கப்பட்டதுன்னு அந்த வீடியோல இருக்கு. அதையும் மறுக்கிறீர்களா? இல்ல, அதையும் அவர் மறுக்கிறார்ல. சரி, நான் என்ன சொல்றேன்னா இதுல நாங்க எங்களுடைய கருத்து ஒண்ணுமே இல்ல. யார் இந்த சரவணன் என்பவர் அவர் சொல்லி இருக்கிறார், அதே சரவணன் இன்று மறுத்து இருக்கிறார். அவருடைய வாய்ஸ் என்னுடைய வாய்ஸ் இல்லை. நான் வீடியோ நான் தானே தவிர, என்னுடைய படம் நான் தானே தவிர, ஆனால் வாய்ஸ் டப் செய்யப்பட்டிருக்கிறது என்று அவரையும் சொல்கிறார். இது அவரையும் முதலில் சொல்வதாக நீங்கள் விளம்பரப்படுத்தினீர்கள். இப்ப அவர் மறுத்தவுடன் மீறி எங்களை கூட்டி வைத்து கேள்வி எங்களிடம் தொலைத்து அவரை கூட்டி வைத்து நேரடியாக ஒரு இன்டர்வியூ நடத்துங்கள், அவருக்கு தெரிந்து விட்டு போகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் படம் கொடுக்கல, ரைட்? நிச்சயமா இல்ல. என்ன சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கு. எனக்கு இருக்க மாதிரி தெரியல, உங்ககிட்ட இருக்கு இல்ல எங்கிட்ட இல்ல, பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சொல்லுங்க. இல்ல, கேள்வி என்பது அதிமுக கூவத்தூர் அணியில் என்னவெல்லாம் நடந்தது, ஒரு நிமிஷம், என்னவெல்லாம் நடந்தது குறித்த ஹேஷியங்களுக்கு பதில் சொல்லாமல் அந்த புகாரை சரவணன் அப்போதும் முன்வைக்கிறார், இப்போதும் முன்வைக்கிறார். ஆனா அப்போ அவர் தான் சொன்னாரு, இப்போ அந்த வீடியோல நான் சொல்லல அப்படிங்கிறாரு. இந்த பிரச்சனைகளை அதிமுக இப்ப சரவணன் இருப்பது அண்ணன் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறார், புரியுதா? ஓபிஎஸ் அணியில் இருக்கிற சரவணன் அவரே ஒன்றை சொல்லி இருக்கிறார், அவரே ஒன்றை மறுக்கிறார். இதுதான் அது. நீங்க அந்த அணியோடு தான் வைத்து பேச வேண்டும். வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு நீங்க பணம் கொடுத்துறீங்கிறது மட்டும் தான். இல்ல ஓபிஎஸ் அணி குறித்து மட்டும்தான் பிரச்சனைனா தூத்துக்குடி செல்வத்தோடு இந்த கேள்வி நடத்த நிறைய செஞ்சு விடலாம். 122 எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தனித்தனியாக கருணாசுக்கும் தமிழ் அன்சாரிக்கும் கருணாசு எதிர்த்திருக்கிறார். அதை தமிழ் அன்சாரி இன்னைக்கு நேத்திய மறுப்பு புகார் வருகிற போது ஆமா நான் வாங்கினேன் அந்த வீடியோல யார் சொல்லுவாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? எப்படி நீங்க புகார் சொன்னா அது உண்மைன்னு மட்டும் நாங்க நம்பணுமா? நீங்க புகார் சொன்னா உங்கள் கட்சியினுடைய எத்தனை ஆண்டு கால வரலாற்றில் சென்னையிலிருந்து எம்எல்ஏக்களை கூட்டுவதற்காக கூவத்தூர் ரெசார்ட் வரைக்கும் கொண்டு போன வரலாறு அதிமுகவில் இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க ஒரு அரசியல் நெருக்கடிங்கிறீங்க, ஒரு பதற்றமான சூழ்நிலைங்கிறீங்க, எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்கிறது கஷ்டம்ங்கிறீங்க. இந்த சாத்தியக்கூறுகள்ல எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குங்கிற தேரி இருக்கா? இல்ல, ஒரு நிமிஷம். இல்லவே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு கொள்கைக்காக எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், ஒரு லட்சியத்துக்காக ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஒரு தலைமையை நம்பி நாங்கள் இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒற்றை தலைமையை நம்பி நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு அம்மா அவர்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். அம்மாவுடைய திடீர் டிமைஸுக்கு பிறகு குழப்பங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தலைமை எங்களுக்கு வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக எல்லோருமாக சேர்ந்து ஒரு இடத்திலிருந்து அடிக்கடி ஆலோசனை செய்வதற்காக அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் அழைக்க முடியாது என்பதற்காக ஒரு இடத்துல இருந்து அந்த முடிவை எடுத்தோம். ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இதில் எந்த தவறும் எங்களுடைய தரப்பிலிருந்து நடக்கவில்லை. தப்பித்து வந்த அந்த சரவணன் அவர் சொன்னதை அவரே மறுக்கிறார், அவ்வளவுதான். தவிர இதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் எந்த தவறும் செய்யவும் இல்லை, யாருக்கும் பணம் கொடுத்து இந்த அரசை நிறுத்த வேண்டிய கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. சொல்லுங்க, இது தொடர்ச்சியான புகார் அதிமுகவிடமிருந்து வந்த பதில் என்பது நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கலங்கிற ஒற்றை பதில் தானா? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்றேன். ரிசார்ட்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இது என்னவோ இந்திய சரித்திரத்திலேயே முதல் முறையா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரிசார்ட்ல சேர்ந்த மாதிரியும் இதை பார்த்துட்டு இருக்க மாதிரியும் சொல்றீங்க நீங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், எல்லாத்தையும் மறந்துட முடியாது. சரித்திரத்தில் இருப்பதையெல்லாம் தூக்கி எறிந்து விட முடியாது.
NT ராமாராவ் என்கின்ற ஒரு மாபெரும் முதலமைச்சர் ஆந்திராவில் இருந்தார், தெரியுமா? வட்ட ஆந்திராவில் இருந்தார். பாஸ்கர் ராவ் என்பவர் முதுகிலே குத்தினார். அதுக்கு பின்னால் என்னாச்சு, NTR திரும்பி வரும்பொழுது இதே மாதிரி MLA-க்களை வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியை கலைத்து எல்லா கலட்டாவும் பண்ணாங்க. ராம்லால் என்கின்ற கவர்னர் இதே கவர்னர் போல அழைப்பு விடுக்காமல் தாமதித்து எதிரான நடவடிக்கையில் இறங்கியதால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 161 பேர், ராமகிருஷ்ண ஹெகடே சீஃப் மினிஸ்டராக இருக்கார் கர்நாடகாவிலே, அவர்களெல்லாம் அழைத்து சென்று நந்தி ஹில்ஸிலே பாதுகாக்கப்பட்டு அதற்கு பின்னாலே டெல்லிக்கு அழைத்து சென்று குடியரசுத் தலைவர் முன்னாலே நிறுத்தி அதற்கு பின்னாடி ஒரு நிமிஷம் வந்துட்டு மறைக்க முடியாது. அணிவகுப்பு நடத்தப்பட்டது. ராம்லால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். எத்தனை நாள் அடிச்சுக்கிட்டு இங்க உட்காந்துனாங்க. கவர்னர் கூப்பிட சொன்னோம், கவர்னர் காணாம போனாரு. கவர்னர் காணோம், ஒரு வாரம் ஆச்சு காணோம், 10 நாள் ஆச்சு காணோம், போகாத இடமே கிடையாது. டிக்கெட்டை போட்டு டெல்லிக்கு போகணுன்ற நிலைமையில தான் கவர்னர் திரும்பி வராரு. அப்புறம் எல்லாத்தையும் அழைக்கிறார். 12 பேர் வரையும் கூப்பிடுறாரு, எங்களையும் கூப்பிடுறாரு, அப்புறம் கூப்பிடுறாரு. திஸ் இஸ் த சிச்சுவேஷன். நீங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பிரித்து விட்டால் எதிரிகளும் பருந்துகளாக மாறுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இதை மறைச்சு பேச வேண்டிய விருப்பமே இல்ல. நான் அடிக்கிற ஒவ்வொரு போஸ்டரிலும் அதிமுகவினுடைய உண்மை தொண்டன், அம்மாவினுடைய விசுவாசின்னு திரும்ப திரும்ப அடிக்கிற 122 சட்டமன்ற உறுப்பினர்களையும் யாரோ ஒரு குழுவினர் கடத்தி கொண்டு போய் வைத்து விட்டு மிரட்டினார்கள் என்றால் ஆட்சிக்கு ஆபத்துன்னு நீங்க சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆட்சிக்கு ஆபத்துன்றத பேச்சே விட்டுருங்க. ஏன் தெரியுமா? ரிசார்ட்ல அடைக்கப்பட்ட பின்னால், வெளியிலே விடப்பட்ட பின்னால் இந்த கடந்த 5-6 மாதங்களாக சுதந்திரமாக வெளியிலே இருக்கிறார்கள். எந்த சட்டமன்ற உறுப்பினர் மாறி வந்து விட்டார்? ரிசார்ட் அடைச்சிட்டாங்க. அப்ப நீங்க தான் சொல்றீங்க என்னுடைய கேள்வி, நீங்க இந்த ரிசார்ட்டுக்கு பின்னால் இருக்கிற வழக்கு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரிசார்ட்டில் நடந்தது என்ன அப்படிங்கறத பத்தி தான் என்னுடைய கேள்வியாக கேள்வி. இதற்கு முன்பாக வரலாற்று ரீதியாக நீங்க எடுத்த எல்லா உதாரணங்களிலுமே சட்டமன்ற உறுப்பினர்களை சுயமாக முடிவெடுக்க விடாமல் அடைத்து கொண்டு போய் வைத்து நீங்கள் ஆட்சியை காப்பாற்றியதற்கு எல்லா உதாரணங்களையும் அடுக்கி அதன் அடிப்படையில் தான் எடப்பாடி அரசும் காப்பாற்றப்பட்டதுங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு தவறான உதாரணம். டெமோக்ரட்டில என்ன போய் அடக்கி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? துப்பாக்கி காட்டி MLA வச்சிருக்கோமா, இல்ல விரட்டிட்டு இருக்கோமா, பிளாக்மெயில் பண்றோமா? everyone elected through the இதெல்லாம் நடக்காதுங்கிறதுக்காக நீங்க ஒண்ணா உட்கார வச்சிருக்கீங்க. நோ தவறே கிடையாது. சேர கூடாது என்பது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இவங்கலாம் போய் சேர்ந்திருக்க கூடாதுன்னு எந்த சட்டத்துல சொல்லி இருக்கு? இவர்களை எல்லாம் இப்படி மொத்தமாக ஒரு இடத்தில் கொண்டு வைத்தால் மட்டும் தான் ஆட்சியை காப்பாற்ற முடியும். இன்னும் ஒரு படி மேல போறேன். நான் கேக்குறேன், இப்போ அண்ணன் முதல்ல சொன்னாங்க, கவனிச்சீங்க நீங்க, DRO, தாசில்தார், போலீஸ் அதிகாரிகள், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அங்க போறப்போ இதே டிஜிபி, என்ன கோச்சிக்காதீங்க, இதே டிஜிபி, இப்பொழுது இருக்கின்ற டிஜிபி, இப்பொழுது இருக்கின்ற காவல்துறை என்ன செய்தது? ஒரு ஜீப் கூட கிடையாது. பின்னாடி தனியாக சென்றார்கள். எனக்கு தெரியும், நான் பின்னாலே சென்றேன். காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரிசார்ட்டில் இருந்து வெளியிலே துரத்த வேண்டும், வெளியில அனுப்ப வேண்டும் என்று இந்த காவல்துறை உள்ளே நுழைந்தது. அப்ப சீஃப் மினிஸ்டர் அவர் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணாங்க. படம் எடுக்கிறது, கேமரா வச்சுட்டு அலைஞ்சிங்கல்ல 24 மணி நேரமும், அங்க படம் இருந்தா சீஸ் பண்ணி இருக்கிறது. ஏன் செய்யல இதெல்லாம் ரிசார்ட்ல? நீங்க இவர் தானே சீஃப் மினிஸ்டர். இப்ப இவர் கீழே இருக்க ஒரு ஜால்ரா ஒரு MLA இப்ப சொல்றாரு. இப்ப 5 மாசம் கழிச்சு என்ன சார் இவருக்கு திடீர்னு நாளைக்கு இப்ப இந்த 5 மாதங்கள் ஒரே நிமிஷம் இல்ல, நீங்க உங்க தரப்புக்கு ஆதரவாக ஒரு கேள்வி கேட்கிறேன். 5 மாதங்கள் கழித்து இப்படி ஒரு வீடியோ வெளியாக வேண்டிய அவசியம் என்ன? வீடியோ அவர்ட்ட கேளுங்க. வீடியோ உங்களை பற்றியதுங்கறத பிரச்சனை. அன்வர்ராஜா அண்ணன் சொல்ற மாதிரி பற்றியதுதான் சொல்லுங்கறவர் எங்களுடையவர் அல்ல, இல்ல எங்களுடைய எதிரி. இல்ல ஒண்ணு அன்வர்ராஜா அந்த அணிகள் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதிமுக ஒரே அணின்னு இவ்வளவு நாளாக பேசிக் கொண்டிருந்த அன்வர்ராஜா சரவணனை ஒரே நாள்ல எப்படி எதிராக்கினீங்க? இல்ல அப்படி இல்ல. என்ன சொல்ற, சரவணன் இப்போதான் சரவணன் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரே வச்சுக்கோங்க சார், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கே அன்பு சகோதரர் அன்பழகன் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ஒரு வழக்கை போடணும், இதை சந்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை வரவேற்கிறேன். நான் ஒன்றும் டினே பண்ணவே கிடையாது. லெட் ஹிம் கோ டு கோர்ட், எல்லாம் கோர்ட்டுக்கு போட்டோம். நான் என்ன சொல்றேன், அவர் 5 மாசம் கழிச்சு இப்போ சொல்றாருல, கூண்டுல ஏத்துங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம், அது உண்மையா பொய்யான்னு வாயில சொல்லிட்டோம். அத்தனை MLA-களையும் அப்படியே கொண்டு போய் கூவத்தூரில் வைத்து 3-4 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருத்தரோட அமைச்சருடைய கார்லையும் 4 MLA பத்திரமா கூட்டிட்டு வர்றதுக்கு பேரு ஜனநாயகமான வழிமுறையா? அதுக்கு பேரு ஜனநாயகமான வழிமுறையா சார்? இதுல என்ன தவறுன்றதை நான் திருப்பியே உங்களுக்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் 5 முறை பதவியேற்ற போதும் MLA-க்கள் இப்படித்தான் சட்டசபைக்கு கொண்டு வரப்பட்டார்களா? இப்படிதான் கொண்டு வரப்பட்டார்கள். இப்போ சொல்றேன் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதே நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
பிளவுபட்ட பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டேட்டா போய் சுத்திட்டு வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அருமை அண்ணன் திருநாவுக்கரசு தலைமையிலையும், இது இப்ப டிஎம்கேல இருக்க இவர் கருப்சாமி பாண்டியன் தலைமையிலையும், KK தலைமையிலையும் டூர் போனாங்க. பாத யாத்திரை போனீங்க. எங்கேயோ போறோம் சார். வாட் இஸ் த ராங் யூ டெல் மீ? 33 இப்போ இவர் அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு, பொது ஊழியர், நம்ம ஃப்ரெண்டுன்னா இவர் அண்ணன் தான். என்ன கை பிடிச்சிட்டு போனா என்ன, நான் கூட்டு போனா வச்சா என்ன, புரியல. டெரரிஸ்டா சார் இது? மக்கள் மத்தியில எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பரவிய கருத்துக்கள் பதில் ஆர்டிஓ உள்ள போயிருக்காரு, தாசில்தார் போயிருக்காரு, கமிஷனர் போயிருக்காரு, அங்க போலீஸ் அதிகாரி. இன்னமும் அரசியல்வாதிகளினுடைய பண பரிமாற்றம் நடைபெறுகிற இடத்துல சூட்கேஸ்ல பணம் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் வீடியோ எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? மன்னிக்கணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்காரு லட்சுமணன் பணத்தை இப்படி கொடுக்கிறார், வாங்குற மாதிரி வீடியோ எடுத்தீங்க. எத்தனை இடத்துல பணத்தை கொடுக்கிற மாதிரியும் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்தா அப்ப நீங்க நம்புவீங்க. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க நரசிம்ம ஆடியோ நான் இல்லம்பீங்க, அப்ப வீடியோல இருக்கறத நான் இல்லம்பீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். யாரோ ஒருத்தர் சொல்லுவதை முன்வைத்து ஒரு விவாதம் செய்து அந்த விவாதத்தில் உட்கார்ந்து கொண்டு சரி என்று சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டியது அது குறித்த கேள்வியை தான் நாங்க எழுப்புவோம். கரெக்ட். again I am saying that he was the chief minister of Tamil Nadu, மிஸ்டர் பன்னீர்செல்வம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்ப ஏன் இதை பிடிக்கல? அவரு போலீஸ் அனுப்பிச்சு இவ்வளவு தொந்தரவு கொடுத்தவரு அதை பண்ணிருக்கணும். அவர் கூட இருக்க ஆள் தான் இப்ப இதெல்லாம் கட்டலாம் சொல்றாரு. அவர் இப்ப என்ன இல்ல சொல்ல, இது ஆடியோ டப் பண்ணது, இது பண்ணதுங்குது. அது வேற வழியே இல்ல சார். இங்க போலீஸ் விட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி உட்கார வச்சு எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி. தொடர்ந்து பேசலாம். அதிமுக எம்எல்ஏ சரவணன் தொடர்ச்சியாக தனக்கு மற்றும் தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க முன் வந்ததாக வெளியான வீடியோ டேப்பினுடைய நம்பகத்தன்மை குறித்த ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ கான்வர்சேஷன்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான எலமெண்ட் அப்படிங்கிறது, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்தாகும் என்பது ஓபிஎஸ்க்கு அந்த தேர்தல் நடைபெறுவதற்கு ரத்தாவதற்கு 10 நாட்களுக்கு முன்பே தெரியும். அதனால் ஆர்கே நகர் தொகுதியில் எந்த விதமான பணப்பட்டுவாடாவையும் ஓபிஎஸ் அணி செய்ய எங்களுக்கு பாஜகவினுடைய தலைமையிடமிருந்து உத்தரவுகள் வந்ததாக சரவணன் சொல்வது போல அந்த ஆடியோ இருக்கிறது. இது குறித்தும் சில கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை திமுக சட்ட ரீதியாக எதிர்கொண்டால் ஆட்சி கலைப்பு மாதிரியான அல்லது இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிற அவங்களுடைய ஆம்பிஷன் எந்த அளவிற்கான சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதலாக விவாதிக்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு பணம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை உள்ளடக்கிய ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் இருப்பது நான் தான், ஆனால் குரல் என்னுடையது அல்ல என மறுத்திருக்கிறார் மதுரை தெற்குவினுடைய சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சரவணன். இது குறித்த சர்ச்சை நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. தூத்துக்குடி செல்வம், அந்த ஆடியோ டேப்ல இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் அணியின் பின்னால் பிஜேபியினுடைய கரங்கள் இருக்கிறது. ஆர்கே நகர் எலெக்ஷன் எப்படியும் கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அதனால நாங்க பணப்பட்டுவாடாவே செய்யலன்னு அந்த சரவணன் பேசி இருப்பதாக ஒரு அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. இந்த பணம் வாங்கின ஆடியோ போர்ஷன் தான் நீங்க இல்ல தான் இல்லன்னு சொல்லிட்டாரு. இந்த ரெண்டாவது போர்ஷனும் அவர் இல்லையா? அந்த ஆடியோவும் உண்மை இல்லையா? அந்த ஆடியோவை வீடியோவை அவர்தான் ஆடியோ இந்த ஆடியோ ப்ராப்ளமா இருக்கு. தேர்தலை பொறுத்தவரையில் எல்லோருக்கும் தெரியும், முதலமைச்சர் 13 கோடி, அமைச்சர் செங்கோட்டையர் இவ்வளவு, ஜெயக்குமார் இவ்வளவுன்னு சொல்லி அவரு சுகாதாரத்துறை அமைச்சருடைய வீட்டுல கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில அதான் வெளியே வந்து அன்னைக்கு பரபரப்பா இருந்தது. ஏறக்குறைய 89 கோடி ரூபாய் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மட்டும் திரு டிடிவி தினகரனுக்காக செலவு செய்வதற்கு பணம் திரட்டப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி வந்து எல்லா ஆவணங்களும் ஆதாரபூர்வமா வெளியே வந்தது. அதனால அது ஒரு பெரிய விஷயமா நீங்க ஏதோ திரு சரவணன் சொன்னதாக சொல்லி அதன் மூலமாக எங்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு ஏதோ உணவு இருக்கிற மாதிரி முடிச்சு போடுகிற முயற்சியில தயவு செய்து ஊடகங்கள் இறங்க வேண்டாம். இல்ல செல்வம் ஒரே நிமிஷம் இங்க தொடர்ச்சியாக ஒரே ஒரு நோட்டீஸ்ல செங்கோட்டையன் இவ்வளவு கொடுத்திருக்காரு, எடப்பாடி இவ்வளவு கொடுத்திருக்காருன்னு ஒரே ஒரு பிரிண்ட் அவுட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க 89 கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காங்கங்கிற உங்க குற்றச்சாட்டு உண்மைனா, சரவணன் வீடியோவோட பேசியிருக்கிற வீடியோ உண்மை இல்லைங்கிறீங்க. உங்க தரப்புல ஒரு ஆதாரம் கிடைச்சா அது உண்மை இல்ல, அவங்க தரப்புல ஒரு பேப்பர் மட்டும் கிடைச்சாலே அது உண்மை, அப்படிதானே? ஒரே ஒரு விஷயம், இந்த தொலைக்காட்சி விவாதத்தின் மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வெளிப்படையா ஒரு விசாரணை கமிஷனை வைங்க, ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கமிஷன் கூட வைக்கட்டும். உண்மை தெரிஞ்சுட்டு போகுது,
மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை கமிஷனுக்கு நாங்கள் தயார். மரியாதைக்குரிய ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான நாங்கள் தயாரா இருக்கோம். நீங்க விசாரணை கமிஷன் வைங்க. விசாரணை கமிஷன் வச்சா யார் குற்றவாளி? இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ரொம்ப பழமையான சென்டென்ஸ் எதுனா, என் மீது விசாரணை வையுங்கள், அந்த விசாரணை நாங்க நேரா சமாளிக்கிறேங்கிறதா இதுவரைக்குமான பெரிய அளவிலான டிஃபால்ட் சென்டென்ஸ். அந்த பதிலை தவிர தூத்துக்குடி செல்வதற்கு வேற பதில் இருக்கிறதா? இல்ல நிச்சயமா சொல்றேன். ஒரே ஒரு சார், இந்த அரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அரசு கவிழ்வதற்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். திரு டிடிவி தினகரனுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. ஆனால் அவர் சொன்ன மறுநாளே 33 எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியா போய் திரு டிடிவி தினகரனை பாக்குறாங்க. ஆக ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு தலைமை கட்டுப்பாடு மிக்க தலைமை இல்ல. அந்த அணி மிகவும் கலகலத்து போயிருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் அந்த அரசு கவனம். செல்வம் ஒரே நிமிஷம் தொடர்ந்து பேசலாம். செல்வம், எனக்கு ஜே அன்பழகன் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரே நிமிஷம். திமுக சட்ட ரீதியாக இந்த ஆர்கே நகர்ல கைப்பற்றப்பட்ட அந்த 89 கோடி ரூபாய் இருக்கிற லிஸ்ட் இருக்கிற டாக்குமெண்ட், அதே மாதிரி இப்போது வெளியாக இருக்கிற வீடியோ டேப், இந்த விஷயங்களை எல்லாம் நீதிமன்றத்தின் முன்பால் வைத்து சட்ட ரீதியாக அதிமுக அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அது முடியும் என்று நம்புகிறீர்களா அன்பழகன்? இதே முடியாது என்பதல்ல பிரச்சனை. எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது வருமான வரித்துறை ஒரு அமைச்சர் வீட்டில் சோதனை செய்த போது எடுக்கப்பட்ட அந்த கடிதம். அமைச்சர் வீட்டில் சோதனை செய்த போது எடுக்கப்பட்ட அந்த கடிதம் அது. இவர்கள் 89 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக, லஞ்சம் என்று சொல்வது மக்களுக்கு தருவதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை யார் யார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து 7 அமைச்சர்கள் பெயர் எழுதிவிட்டது விஜயபாஸ்கர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. இன்னும் சொல்லப்போனா சுதந்திர காலத்திற்கு பிறகு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக அரசியலில் ஆட்சிகளில் மந்திரிகளாக இருந்தவர்களில் மந்திரி வீட்டில் ரைடு பண்ணது இந்த ஆட்சியில தான். இன்னும் சொல்லப்போனா ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருக்கும்போது செக்ரட்டரியேட்லேயே போய் கூட வருமான வரித்துறை ரைடு பண்ணாங்க. இது முதல் முறை இந்த வருமான வரித்துறை செய்த மத்திய அரசு இவர்களை மிரட்டுவதற்காக செய்தார். ஒரு வருமான வரித்துறை ரைடுக்கு எடப்பாடியுடைய குரூப் மொத்த பேரும் ஒன்னா இன்னைக்கு பயந்து போய் டெல்லியில போய் சரணாகதி அடைஞ்சிருக்காங்க. ஆகவே இவர்களுடைய அந்த பண பரிவர்த்தனை, பணம் கொடுத்தது எல்லாமே மத்திய அரசினுடைய நேரடி பார்வையில் தான் இது நடந்திருக்கு. இது எல்லாமே மறைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் குரூப்பும் சரி, எடப்பாடி குரூப்பும் சரி, ரெண்டு பேருமே இப்ப மத்திய அரசு குற்றச்சாட்டுகள் மட்டுமே இருக்கிறது. வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே இருக்கிறது. ஆதாரத்தோட நாங்கள் ஒன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டை நாங்க சொல்லல. பொதுவா நாங்க சொன்னதான் ஆதாரம் வேணும். குற்றச்சாட்டை சொல்றது இன்னைக்கு ஓபிஎஸ்சி ஆதரிக்கிற சரவணன் என்கிற ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. அந்த எம்எல்ஏ சொன்னதனுடைய சாராம்சம் என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்துத்தான் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய முழு மக்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை. ஆகவே இந்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய வேலை எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவினுடைய வேலை. அந்த வேலையை ஊடகமாக இருக்கிற நீங்களும் சேர்ந்து கொண்டு இதில் இருக்கிற உண்மையை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக நீங்கள் எப்படி பாடுபடுகிறீர்களோ அதே போலத்தான் எதிர்க்கட்சியாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு ஓபிஎஸ் அணியிலிருந்து சொல்லியிருக்கிற இந்த குற்றச்சாட்டை, பணத்தை வாங்கி கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அரசை ஆதரிக்கிறார்கள். நேற்று டைம்ஸ் தொலைக்காட்சியில் பேசிய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒற்றை காரணத்திற்காகவே இந்த அசெம்பிளி கலைக்கப்பட வேண்டும், டிசால்வ் தி அசெம்பிளிங்கிற வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார். ஆதாரங்களை முன்வைத்து சட்டசபையை கலைப்பது என்பது எந்த வகையில் நடைமுறையான சாத்தியம்? கோர்ட்டுக்கு போக உங்களால சட்ட ரீதியாக நிரூபிக்க முடியுமா? அதாவது கோர்ட்ல எல்லாத்தையும் நிரூபிச்சிட முடியாது. அது அவங்க இப்ப ஒரு சொன்னார், இப்ப வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் சொன்னார். புகழேந்தி அவர்கள் எல்லாத்தையும் வச்சு விசாரணை பண்ணா உண்மை வெளியே வரும்னு அவரே சொன்னார். அதனால கோர்ட்டுக்கு போனா சில நேரங்கள்ல அவருடைய வாய்ஸ் டெஸ்ட் தான் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்த்து அதனுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வரணும். அது வேறு விவகாரம். எங்கள் செயற்தலைவர் சொல்றது என்னன்னா, இப்படி ஒரு முறைகேடான அரசாங்கம், அதாவது ஒரு கட்சிக்காக வாக்களித்தார்கள் மக்கள். இன்றைக்கு மறைந்து போயிருக்கிற அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்த மக்கள், அவர்கள் மறைவிற்கு பின்னால் இந்த தொலைக்காட்சி விவாதங்களிலே 3 அணிகளாக உட்கார்ந்து கொண்டு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்ன அர்த்தம்? எல்லோரும் ஒருத்தர் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது இவர்கள் மறுப்பதோ அவர்கள் இல்லை என்பதோ இப்படித்தான் இருக்கிறதே தவிர மக்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூவத்தூருக்கு போனதை பற்றி நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் சொன்னார்கள். ஆந்திராவில் ஏதோ பாஸ்கர் ராவ், என் டி ராமாராவெல்லாம் சொன்னார்கள். அப்புறம் பழைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
சுற்றுலா கொண்டு போனதெல்லாம் கூட சொன்னார்கள். ஆனா கூவத்தூருக்கு கொண்டு போன விஷயத்தோட அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் மறைஞ்சு போன பிறகு அன்றைக்கு நடைபெற்ற சம்பவம் அடுத்த முதலமைச்சராக யார் இருக்கணும் போது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் என்ன வந்தது அந்த கட்சிக்கு, சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பிறகுதான் ஆட்களை கடத்தி கொண்டு போய் கூவத்தூரில் வைத்தார்கள். வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு வாரம் அங்க வைத்திருந்து விட்டு பிறகு சசிகலாவுக்கு சிறை தண்டனை என்ற பிறகு அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்துக் கொண்டு கவர்னரை போய் சந்திக்கும் போது கவர்னர் 14 நாட்களுக்குள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் இந்த பேரங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த பேரங்கள் நடைபெற்றதை நாங்கள் அன்றைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறோம், பதிவாகி இருக்கிறது. ஆனால் அதை இன்றைக்கு ஆளுகிற கட்சியில் இருக்கிற அதே அதிமுக ஒரு பிரிவாக இன்றைக்கு பிரிந்திருக்கிற ஓபிஎஸ் அணியில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அணியிலிருந்து ஓபிஎஸ் அணிக்கு வந்த சரவணன் என்பவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, 2 கோடின்னு ஆரம்பிச்சு 4 கோடின்னு போய் 6 கோடின்னு இருக்காரு. அது அவரே இன்றைக்கு மாலை மறுத்து வந்திருக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் சூத்திரதாரி யாருங்க? இதுக்கெல்லாம் காரணம் யார் பின்னாடி? இந்த வாய்ஸ் டெஸ்ட் இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க? அதிமுகக்குள்ளேயே பெரும் பிளவு ஏற்பட்டு ஒருத்தர் லீக் பண்ணிட்டு இருக்காங்க விஷயத்தை. நான் இன்னைக்கு சொல்றேன், நிச்சயமா புதிய இந்த 7 நியூஸ் சேனல் நாளைக்கு இது குறித்து வார்த்தை நடத்தும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நியூஸ் வெளியே வரும் பாருங்க. நிறைய பேர் வச்சிருப்பாங்க, இதனுடைய எல்லா டேப்பும் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் பணம் கொடுத்து தங்கம் கொடுத்து தான் பண்ணாங்க. அதனாலதான் வருமான வரித்துறை தைரியமா ஒரு வீட்டுக்குள்ளேயே போய் சோதனை போடுது. இல்லைன்னா ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர்கள், அந்த கட்சி தலைவர்கள் யாராவது குறித்து கண்டிச்சாங்களா? வருமான வரித்துறையை கண்டிச்சாங்களா? மத்திய அரசை கண்டிச்சாங்களா? போய் பிரதம அமைச்சர் காலில் விழுறாங்களே தவிர யாராவது தலை நிமிர்ந்து பேசுறாங்களா? ஒரு சாதாரண விஷயம், மாட்டு இறைச்சி இது விற்கக்கூடாது, மாடுகள் விற்கக்கூடாதுங்கிற பிரச்சனையை கூட இங்க இருக்கிற அரசாங்கம் இன்னும் எனக்கு படிக்க தெரியலன்றாங்க, இன்னும் வந்து சேரலன்றாங்க. ஆனா யாரால மக்கள் பிரச்சனையை பற்றி இவங்க கவலைப்படலன்னும் போது திமுக நாங்க இந்த குற்றச்சாட்டை இன்னைக்கு சொல்லிடலங்க. நீங்க கேட்கறீங்க திமுக இந்த ஆட்சியை கலைக்கணும், ஆட்சியை கலைக்கணும் தான் எங்களுடைய செயல் தலைவர் சொன்னாருன்னு கேட்கறீங்க. இந்த ஆட்சியை கலைக்கணும் ரோட்ல போற மக்கள் பேசுறான். எங்க கிட்ட ஒரு நாளைக்கு 1000 பேர் கேட்கறான், சார் நீங்க ஆட்சியை கலைக்கூடாதான்னு. ஏன்னா ஆட்சியை கலைக்கிறது எங்களுக்கு வேலை, ஆட்சி கலைக்கிறதுல எங்க வேலை. ஆட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற மெஜாரிட்டி நம்பர் எண்ணிக்கையில் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா இருக்கிற வரையில அந்த அம்மையாருடைய செல்வாக்கோடு அந்த ஆட்சி நடந்தது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இது செல்வாக்கு இல்லாத மக்கள் பலவீனமாக கருதுகிற ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. ஓ பன்னீர்செல்வம் பலவீனமான ஆள் தான். அதுக்கு பிறகு வந்திருக்கு எடப்பாடியும் ஒரு பலவீனமானவர் தான். அன்பழகன் தொடர்ந்து பேசலாம். மக்கள் வாக்களித்தது ஜெயலலிதாவுக்காக என்பது உங்கள் எண்ணமாக இருக்கலாம். மக்கள் வாக்களித்தது அதிமுக என்கிற கட்சிக்காக. தொடர்ச்சியாக இரட்டை இலையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி நிச்சயமாக தொடர்வதற்கான சட்ட ரீதியிலான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. இந்த தொடர்ச்சியாக இந்த மோதல்கள்ல திரும்ப முன்வைக்கப்படுகிற வாதம் என்பது தார்மீக ரீதியாக இந்த ஆட்சி தொடர்வது திரும்ப திமுக முன்வைக்கிறது என்பது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கலாம், நிரூபிக்கப்படாமல் போகலாம். பரவலாக எல்லோருக்கும் உண்மை தெரிகிறது. ஆட்சி மீதான அதிருப்தி இருக்கிறது. ஒரு மாநில சுயமரியாதை மிக்க ஆட்சியாக இந்த ஆட்சி தொடரலைங்கிறதுக்கு அவர் சில ஆதாரங்களை விளக்குகிறார். உங்க பதில் என்ன? இல்ல அடிப்படையில் நம்ம ஒன்று பார்க்கணும், எதற்காக நாம் இதை விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இந்திய நாட்டில் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு அச்சுறுத்தல் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை ஒன்னா கொண்டு போயிட்டு வைக்கிறாங்க. அப்படி வச்சுதான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்னம்னா அப்போ அதில் என்ன கொள்கை பற்றிருக்குது? அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், கொள்கை பற்றோடு நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு. கொள்கை பற்றோடு இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு தான் அதை முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், விபி சிங் ஆட்சி கூட வந்தது அச்சுறுத்தல். அவங்க ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது நரசிம்மராவ் அந்த பேரத்தில் ஈடுபட்டது சட்ட ரீதியாக நிரூபணம் ஆகிறதுங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்த 3 பேரை வாங்கி அது நீதிமன்றத்திலேயே நிரூபணமானது. அன்னைக்கு 10 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஆக எதனால அப்படின்னோம்னா ஆட்சி நிர்வாகத்தில் ஊழல் இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் ஒரு எம்எல்ஏவும் ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி பேரங்கள் நடைபெறுவது என்பது நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம். இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா அப்படின்றது வேற. ஏன் அப்படி எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும்? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னா ஒரு கிச்சனுக்கு இவ்வளவு கூடன்னு கவுன்சிலர் கேட்கிறாரு. ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 50 ரூபா. இன்னைக்கு இது நேரம் யதார்த்தம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இவ்வளவுதும் வரும்பொழுது அவங்க 2 பேரும் இல்லவே இல்லை, பணத்தை நீங்க பாத்தீங்களா கூவத்தூர் கேட்கிறாங்க. இல்ல அது தேவையில்லைன்ற நானு. நீங்க அப்படி எடுத்துட்டு போயிட்டு வைக்க வேணாவேன்ற நானு. ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளில ஃப்ரீயா இருக்க போறாங்க, அந்த இடத்துல முடிவெடுக்க போறாங்க. ஆனா ஃப்ளோர் ஆஃப் அசெம்பிளில நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சாங்களே. இல்ல ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க ஜெயிப்பாங்க இல்லையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? அப்ப கூவத்தூர்ன்ற ஒரு இடமே தேவையில்லையே. கொத்திக்கிட்டு போறாங்கன்ற வார்த்தை இங்க பயன்படுத்துறாங்களே இவங்க 2 பேர்ல ஒருத்தர். நான் கேட்கறது என்னன்னா யாரால் கொத்தி கொண்டு போக முடியும்? இந்த கொள்கை வரங்கய்யா
ஒரு கொள்கை பற்றோடு நீங்க நிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க கொள்கை பற்றோடு நிக்கிறீங்க. உங்க தலைமை மீதான விசுவாசம், உங்க கட்சி மீதான விசுவாசம், நீங்க சொன்ன மாதிரி அஇஅதிமுகவுக்கும் இரட்டை இலைக்கும் வாக்களித்திருக்காங்க. இந்த ஜனங்க வந்துட்டு 134 பேருக்கு கொடுத்த மாண்டேட் அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்க தான்ட்டு தலைவர் போனோன்னா அந்த மாண்டேட் மாற போறது இல்லை இல்லையா? அப்ப ஏன் இது வந்துச்சு? ஏன் தக்க வைக்கிறதுக்கான போராட்டம் உங்களுக்குள்ளே வருது? அதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. நீங்க அங்க இருந்ததுல என்ன தப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு லாஜிக்கல். இது அதுல எங்க கொள்கை இருக்குது? அண்ணன் சொல்லட்டும், கொள்கை எங்க இருக்குது? இதுல கொள்கை பட்டு இருக்கிறவனை ஏன் பிடிச்சி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு? அப்ப என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க பகிர்ந்துக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் இந்த அதிகாரம் ஒரு கருவியாக்கப்படுது, இந்த ஆட்சி முறை ஒரு கருவியாக்கப்படுது. எனவே தக்க வைக்கிறதுக்காக நீங்க போராடுறீங்க. அவருடைய வெளிப்பாடு எடுத்துட்டு போயிட்டு தங்க நடப்பு அரசியல்ல அதிகாரத்தை எம்எல்ஏக்கள் சேர்ந்து உருவாக்குகிறார்கள் ஒரு அரசாங்கத்தை. அதன் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் கடத்தப்படலாம், த்ரெட்டனிங் ஏற்படுத்தப்படலாம். அது பணம், இந்த விஷயங்களை தாண்டி எம்எல்ஏக்கள் சரியான நேரத்துக்கு அசம்பிளிக்கு வரவிடாமல் செய்யறதுன்னு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்காக எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்குது, அதுக்கு முழுமையான போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கலாமே, அந்த இடத்துல சட்ட ரீதியா போயிட்டு பெறலாமே. இப்ப எங்களுக்கு எல்லாம் பொதுக்கூட்டத்துக்கு ஹால்ல கூட்டம் நடத்துறது கூட அனுமதிக்கிறது இல்ல. நாங்க உடனே நீதிமன்றத்துக்கு போயிட்டு வாங்கிடலையே ஒரே நல்ல பர்மிஷன். இவங்க இவ்வளவு பெரிய கட்சி, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வச்சு தாராளமா வாங்கிடலாமே, கொத்திக்கிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு வார்த்தை எங்க வருது? எந்த அடிப்படையில் வருது? எனக்கு அன்வராஜ் இதுக்கு பதில் சுயமரியாதை மிக்க கட்சியினுடைய கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படுற ஒரு ஆளுக்கு எதுக்கு பாதுகாப்பு, எதுக்கு ரெசார்ட், எதுக்கு அமைச்சர்கள் புடைசூழ இனோவா கார்ல வரணும்? அவ்வளவுதான் கேள்வி சார். நான் தான் முதல்ல சொன்னேன், ஜனநாயகமாக இருந்தாலும் அல்லது சர்வாதிகாரமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்துச்சு, மன்னர்களே சட்டம் போட்டாங்க, அவங்களே ஆட்சி நடத்தினாங்க, அவங்களே எல்லாமே பண்ணாங்க. அப்போ கூட அதுக்கு பின்னால் ஜனநாயகம் வந்துச்சு. ஜனநாயகத்தில் ஒரு 4 பிரிவாக அது பிரியுது, அவ்வளோதான். சட்டமன்றம், நீதிமன்றம் அப்படின்னு 4 பிரிவாக பிரியுது. இருந்தாலும் ஒரு ஹீரோ ஒர்ஷிப்பில் தான் வந்து ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு கட்சியும் இருக்குது. அது வெதர் இட் இஸ் கம்யூனிஸ்ட் ஆர் எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான். இப்போ நரேந்திர மோடிங்கிற ஹீரோ தலைமையில் தான் ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். அவர் போனதுக்கு முன்னால் யார் அடுத்த தலைவர் அப்படிங்கிறதுல டிஸ்பியூட் வந்தது. அதுதான் அவர் புகழேந்தி சொன்னார். அதில் ஒரு பெரிய குழப்பங்கள் வந்தது. அதுக்கு முன்னால் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். இப்போ அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னால் இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பதற்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு தகவலை தவறா சொல்லிட்டு இருக்கேன். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அன்றே இரவோடு இரவாக முதலமைச்சராக பதவி, எந்த பிரச்சனையும் ஜெயலலிதாவினுடைய மறைவால் ஏற்படவில்லை. நான் சொல்றதுக்கு அதை நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் செய்த மிகப்பெரிய சதி என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதற்கான விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு கேள்வி, கொள்கை அடிப்படையில் செயல்படுற எம்எல்ஏவுக்கு எதுக்கு கூவத்தூர் ரெசார்ட்? நீங்க கேட்டீங்க கேள்வி. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல, திரும்பி பதில் சொல்ல எனக்கு அனுமதிங்க. நீங்க ஜே அன்பழகன் கொடுக்குற வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க சார். அதிமுகவில் இருந்து இப்ப 3 பேர் இருக்கீங்க, அதனால நீங்க தாராளமா நீங்க ஒரு ஆளா இப்ப என்னை விட்டுட்டு இவரை மட்டும் வச்சு கூட நீங்க நடத்துங்க. நான் வேணாம்னு சொல்லல, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? என்னுடைய ஒரே கேள்வி, கொள்கை பிடிப்புள்ள எம்எல்ஏவுக்கு எதுக்கு ரெசார்ட்? நீங்க இந்த கேள்விக்கு முன்னால இன்னொரு கேள்வி வச்சுட்டீங்க. நீங்க இவர் ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு, அதுவரை ஒரு குழப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்படி? அதுவே தப்பு தானே? அதுவே வந்து அரசியலுக்கு முரணாக நடந்தது தானே? இப்போ தலைவர், ஒவ்வொரு ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர்கள் இறந்து போனால் தற்காலிகமாக ஒருவர் தேர்வு பெற்று அதற்கு பிறகுதான் நிரந்தர முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இதுதான் அரசியல் ரீதியாக நடந்துகிட்டு இருக்க மரபு, சட்டம் எல்லாமே. அண்ணாவுக்கு பின்னால் தற்காலிக முதல்வர் நாவலர், அதற்கு பிறகு நிரந்தர முதல்வர் கலைஞர், அதற்கு பிறகு அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தற்காலிக முதல்வர் நாவலர், அதற்கு பிறகு நிரந்தர முதல்வர், அதற்கு பிறகு நிரந்தர முதல்வர் அம்மா. இப்படித்தான் அது வந்துகிட்டே இருக்கிறது. ஆக தற்காலிக முதல்வர் தான் தேர்ந்தெடுக்கப்படணும். தற்காலிக முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படலை, அப்பவே நிரந்தர முதல்வராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை போட்டு ஒரு சதி செய்து மத்திய அரசாங்கம் இங்கிருந்து உட்கார்ந்து ஒரு சதி செய்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக தேர்வு செய்து விட்டார்கள். இந்த சதி எப்ப சொன்னீங்க? அப்பவே சொல்லியிருக்கேன். அந்த நேரத்திலேயே எல்லா பேட்டிகளிலும் நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்திலும் சொல்லிட்டே இருக்கேன், இது மிகப்பெரிய சதி. மத்திய அரசாங்கம் வந்து இங்க இருந்து அந்த சதியை செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். நாங்க அந்த சதிக்கு பின்னால் அதற்கு பிறகுதான் இது இந்த மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த கட்டாயம் ஏற்படுறதுக்கு பிறகுதான் கட்டாயம் இல்ல உங்க விருப்பம், எங்க விருப்பம் வச்சுக்கோங்க. நீங்க நான் என்ன சொல்றேன் சார், மக்கள் எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் தவிர முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில்லை. முதலமைச்சரை எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார்கள்.
இல்ல, எனக்கு இந்த இடத்துல தான் ஒரே ஒரு மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குவதற்கு அத்தனை எம்எல்ஏக்களும் ஒத்துக்கொண்டார்கள் என்பதே அவர்கள் என்ன கொள்கை பிடிப்போடு எம்எல்ஏ இல்ல அவர்களுக்கு அது தெரியவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவ்வளவுதான் கேள்வி. கொள்கை பிடிப்போடு எம்எல்ஏக்கள் இருக்க தெரியவில்லை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இல்ல சார் நான் சொல்றது கேளுங்க. அது வந்து இப்படித்தான் இருக்குமோ. ஒவ்வொரு ஆட்சிக்கு பிறகும் நம்ம நிதியமைச்சர் தானே வருகிறார். ஒவ்வொரு ஆட்சிக்கு பிறகும் முதலமைச்சருக்கு பிறகு நிதியமைச்சர் தானே வருகிறார். உங்க எம்எல்ஏக்களுக்கே தெரியல. இல்ல தேர்ந்தெடுத்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அதிமுகவினுடைய தலைமை அதிகாரத்தின் வாயிலாக வந்தவரா, மத்திய அரசின் காரணமாக திணிக்கப்பட்டவரான எம்எல்ஏக்களுக்கே தெரியல. இல்ல எம்எல்ஏக்கள் மீட்டிங் போட்டு தானே பண்ணாங்க. எம்எல்ஏக்கள் மீட்டிங் போட்டு பண்ண வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. என்னுடைய கேள்வி, நீங்க திரும்ப ரெசார்ட் கூட்டு போனதுக்கு கொள்கை பிடிப்புள்ள எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு ரெசார்ட்? அப்ப ரிசார்ட்ல இருக்கிறவங்க கொள்கை பிடிப்புள்ளாத எம்எல்ஏவா? கொள்கை பிடிப்புள்ள எம்எல்ஏ தன் குடும்பத்தோடு ரிசார்ட்டுக்கு தனியாக போகட்டும், அது குறித்தல்ல கேள்வி. ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு சென்னையில இருந்து இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரிசார்ட் போய்தா நாங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியுமாங்கிறதா என்னோட கேள்வி. ஒரே நிமிஷம், எல்லாரும் சேர்ந்து இருந்தானே சார் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க. சேர்ந்து ஏன் கூவத்தூர்ல இருக்க கூடாது நீங்க சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? இருங்க, உங்க கட்சி அலுவலகம் இருக்கிறது, எம்எல்ஏ ஹாஸ்டல் சார். நாங்கள் தங்கி இருக்க வேண்டுமே இல்லையா? நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். போனா திரும்பி வர மாட்டாங்க உங்க எம்எல்ஏ. அப்படி இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க போனா வர மாட்டாங்கன்னு? இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் வெளிய தானே இருக்காங்க. இது அப்ப பண்ணிருக்கலாமே. இப்போ நீங்க புடிச்சுங்க போய். இல்ல இப்ப யார் வேணாங்கறாங்க? இவ்வளவு சுதந்திரமாக விட்ட நீங்கள் கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். அந்த ரிசார்ட்டுக்கு முன்னால் நடந்தது என்னன்னா என்னோட கேள்வி. ரிசார்ட்டுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி வைத்து ஒரு தலைவர் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டுமா இல்லையா? அப்ப நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் முடிவு செய்யணும். தலைமை கழகம் ராயப்பேட்டையில் எதுக்கு ஒரு அலுவலகம் வச்சிருக்கீங்க? நான் என்ன சார், அது வேற சார். அது வந்து தலைமை கழகத்தில் ராயப்பேட்டையில் இருக்கிற அலுவலகம் வேற. அது ஒரு தடவை கூடிட்டு உடனே நாங்க போயிடுறதுக்கான அலுவலகம் அது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய டிமைஸுக்கு பிறகு, ஒரு மிகப்பெரிய அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய இதுக்கு சிதறலுக்கு பிறகு நாங்கள் ஒன்று சேர்ந்து இன்னொரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கட்டாயத்தில் நாங்கள் எல்லோரும் அமர்ந்து இன்னொரு தலைவரை தேர்வு செய்கிறோம். உங்க அந்த ரெசார்ட்ல எந்த விதமான பண பேரமும் தங்க பேரமும் பேசப்படல. ஆடியோல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் சரவணன் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. பணமாக சரவணனுடைய ஆடியோ என்று சொல்லப்படுகிற ஆடியோவில் பணமாக கொடுத்தால் சிக்கல், தங்கமாக வந்து சேரும்னு சொன்னாங்கங்கிற வரைக்கும் வரிகள் இருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க கோலார் கோல்டு ஃபீல்ட்லயே தங்கம் இல்ல சார். இங்க தங்கம் வருது தெரியல. சரி, ரெண்டாவது கவனிங்க. அப்போலோ கர்நாடகால உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. அப்போலோ ஆஸ்பத்திரியில இருந்து வெளியில போறப்போ பஸ் பர்வீன் டிராவல்ஸ்ல தான் போனோம். எல்லா எம்எல்ஏவும் தலைமை கழகத்துக்கு போனோம், முடிவு பண்ணோம், கவர்னர் ஆபீஸ் போனோம், செலக்ட் பண்ணோம். 3 நாளா அந்த பஸ்ஸில் தான் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. இவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறப்போ அப்ப கூட ஏன் பஸ்ல கொண்டு போனீங்கன்னா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம நிகழ்ச்சி நாம் நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நிறைவு கருத்து மட்டும் தூத்துக்குடி செல்வம் மட்டும் அன்பழகன் கேட்டு வந்தார்ல. தூத்துக்குடி செல்வம், தொடர்ச்சியாக உங்கள் அணி மீது வைக்கப்பட்டிருக்கிற புகார்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் இப்போது வரை பதிலளிக்க மறுப்பதற்கான காரணம் இல்ல. தூத்துக்குடி செல்வம் நம்ம பிரதர் என்ன தெரியுமா? செல்வம், நீங்க கன்னியாகுமரிக்கு தூக்கிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லி தான் ரிசார்ட் கொண்டு போனோம் நாங்க. உங்க மேல செல்வம் ஓபிஎஸ் இப்போது வரைக்கும் அதற்கான பதில சொல்லவே இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டை முன்வச்ச முதல் அதிமுக தலைவர் ஓபிஎஸ். இப்படி ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிற போது அது குறித்து பன்னீர்செல்வம் இப்போது வரை வாய் திறக்கவில்லை. இப்போ இல்லங்க நீங்க இல்ல குற்றம் சாட்டப்பட்ட திரு சரவணன் அவர்களே மிக தெளிவா விளக்கம் சொல்லிட்டாரு. இன்னொன்னு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்களால் அனைத்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தகுதியானவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொண்டர்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அவர் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்றாங்க, 3ஆம் கட்ட தலைவர்கள் பதில் சொல்றாங்க, செய்தி தொடர்பாளர்கள் பதில் சொல்றாங்க. அதனால எல்லாத்துக்கும் நாங்க சொல்ல வேண்டியதில்லை. நான் ஒண்ணு சொல்றேன் சார், கூவத்தூர் கூத்து என்கிற ஒரு அரசியல் அநாகரிகம் இப்ப நடந்திருக்கு. இதுக்கு பணம் கொடுத்தாங்கங்கிற குற்றச்சாட்டை திமுக சொல்றதுக்கு முன்னாடி சொன்னவர் ஓபிஎஸ். அவர் சொன்ன ஒண்ணுக்கு வீடியோ ஆதாரம் வெளியில வந்திருக்கு. அதையே நம்ப மாட்டேங்கிறீங்கிறதா என்னோட கேள்வி. உங்க தலைவர் ஓபிஎஸ் சொன்னதுக்கு ஆதாரமா தான் சரவணன் சொல்றாரு சார். வீடியோ ஆதாரம் ஆமா. நாங்க இன்னொன்னு கேளுங்க, அதாவது திரு சரவணன் அவர்கள் நான் என்னுடைய வீடியோ ஆடியோல இருக்கிற உருவம் என்னுடையது, நான் பேசல, அது மிமிக்ரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இதை நாங்கள் மறுப்பதாலேயே கூவத்தூர்ல நடந்த கூத்துக்களை நாங்கள் மறுக்கல. கூவத்தூர்ல மிகப்பெரிய அரசியல் அநாகரிகம், அரசியல் அசிங்கம் இந்த எடப்பாடி தலைமையிலான ஒரு
எடப்பாடி தலைமையிலான இந்த அரசை அமைப்பதற்கு கூவத்தூரிலே மிகப்பெரிய அரசியல் அநாகரிகத்தை அரங்கேற்றியது திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரனும் திரு எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி மாண்புமிகு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த ஒரு நிமிஷம் மாண்புமிகு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்ததை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா அப்போலோ ஆஸ்பத்திரியில இருந்து பஸ்ல புறப்பட்டு போய் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் பதவி ஏற்ற ஓபிஎஸ் யார் தேர்வு செய்தது? இந்த கழகத்தினுடைய சின்னமா பொதுச் செயலாளர் தானே ஊன்னு சொன்னாங்க. அம்மா உயிரோடு இல்லையே, இவர் யார்? எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க. முக்கியமான ஒரு கேள்வி, எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்துதான் ஓபிஎஸ் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். நீங்க போற போக்கில புழுதியை தூக்கி வீசுறதுக்கு அண்ணன் புகழேந்திய மாதிரி பெரியவங்க எல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மாவால் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கைக்குரிய விசுவாசியாக அடையாளப்படுத்தப்பட்ட அண்ணன் அன்பழகன் திமுக என்ன செய்ய போகிறது? திமுக சட்டப்பேரவையிலும் நீதிமன்றங்களிலும் என்ன செய்ய போகிறதாக உத்தேசம்? உங்களது அடுத்த நடவடிக்கை என்ன அன்பழகன்? சுருக்கமாக சொல்லுங்க. திமுக திமுகவை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை எழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் இங்கே இவர்களுடைய விவாதங்களை பார்க்கிற பொழுது ஏராளமாக பணப்பேரம் நடைபெற்றிருப்பது நன்றாக தெரிய வருகிறது. இதிலே ஓபிஎஸ் அணி வியாபாரத்திலே தோற்று இருக்கிறது, எடப்பாடி அணி வெற்றி பெற்றிருக்கிறது வியாபாரத்தில், அவ்வளவுதான். பணம் அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள், அவர்களிடத்தில் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இனிமேல் இவர்கள் அதிகம் பணம் கொடுத்து அவர்களை வாங்கி இவர்கள் மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டியதுதான். ஆனால் திரு புகழேந்தி சார் அவர்கள் சொன்னார்கள் பேசுகிற பொழுது, எல்லாம் பஸ்ஸில் வச்சுட்டு தான் சுத்தணும், எங்கேயுமே பணம் நாங்கள் கைமாற்றப்படலை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் பணம் ஒன்றும் ஒரு இடத்துல இருந்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. இவங்க பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பிறகு எங்கே வச்சுனாலும் கொடுத்துக்கலாம், கூவத்தூரில் வச்சு தான் கொடுக்கணும்னு கிடையாது. இந்த விவாதத்திலே கூவத்தூருக்கு ஏன் போனாங்கன்றதுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்சு போச்சு. பணம் கொடுத்தாங்க, அதனால கூவத்தூர் போனாங்கன்றது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலை. அது எங்களுக்கு முன்னாடியே இப்போ நானே இந்த விவாதத்தில் பங்கு பெற்றுட்டு மிக விவாதமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, நான் பணம் கொடுத்ததுன்னா நீ பணம் கொடுத்ததுன்னு. அப்படி பேசும்போது திமுக இதை வேடிக்கை தான் பார்க்கும். மக்கள் தானா இந்த ஆட்சி பணத்தை பத்தி தயாரா இருக்கிறாங்க, இந்த ஆட்சி கலையறதை பாக்குறதுக்கு. ஆனா எம்எல்ஏக்களே பணம் வாங்கிக்கிட்டு இல்ல திமுக என்ன செய்ய வேலை செஞ்சாங்கன்னா திமுக என்ன செய்ய போறாங்க? ஒன்னும் ஆற்ற போறது இல்ல. நாளைக்கு தமிழ்நாடுல அசம்பிளியில எடப்பாடி என்ன சொல்ல போறாருன்னா, திமுக தான் மிமிக்கிரியா படிச்சு இந்த வாய்ஸ் சொல்லுவார் ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி ஒரு போயிடுவார் எடப்பாடி, அவருடைய சூழ்நிலை அப்படி. பாவம் மோடி நாடுக்கு திரும்பல, வெளிநாட்டுல இருக்காருன்னு நினைக்கிறேன். வரட்டும். எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து, இதை சிபிஐ விசாரணை வைக்கணும். ஏன்னா இந்த விவாதத்தை பார்க்கும்போது ஏராளமான அளவில் பல கோடிகள் அல்ல, 1000 கோடிகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு ஒரு லஞ்ச தொகையை தந்திருக்கிறது. ஆகவே உடனடியாக சிபிஐ விசாரணை நடத்தி இந்த விசாரணையின் மூலம் இந்த அரசின் புனிதமாக இருந்தால் இந்த அரசு நிரூபிக்கட்டும். இல்லை என்று சொன்னால் இந்த அரசை தூக்கி எறிய வேண்டிய கடமை மக்களுக்கு இருக்கிறது, மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். நன்றி அன்பழகன். நிறைவு கருத்து, இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு உங்கள் பதில் என்ன? எந்த விசாரணை வேண்டுமானாலும் வைக்கட்டும். உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை. எந்த விசாரணையும் சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ ஆட்சியை கலைக்க வேண்டும், ஆட்சியை கலைப்போம் என்று சொன்ன இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களிடம் வேண்டாம். ஆட்சியை கலைக்கவே முடியாது. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற வரை எந்த காலத்திலும் பொம்மை வழக்குக்கு பின்னால் மத்திய அரசாங்கம் திடீரென ஆட்சியை கலைத்து விடுவதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருப்பதை விரும்புகிறார்கள். அம்மாவுடைய வழியில் நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனக்கு குற்றச்சாட்டை சொன்னவரே அவர் இல்லை என்று மீண்டும் சொல்கிறார்.
எனவே அதற்கு நீங்கள் கேட்பதை போல அதற்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் பணம் கொடுத்து நீங்கள் சொன்னதை நான் திருப்பி சொல்கிறேன். நாங்கள் பணம் கொடுத்து அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம் என்றால் அவர்கள் வந்து நம்ம ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு என்ன பணம் கொடுத்தார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். என்னுடைய கேள்வி, சீரிய விசாரணை வேண்டும் என்கிற திமுகவின் கோரிக்கைக்கு அதிமுகவின் அதிகாரப்பூர்வ பதில். திராவிட முன்னேற்ற கழகமும் பல விசாரணைகளை மத்தியில் இருந்து நடத்தியதை எல்லாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வழக்கு மன்றத்தில் இருக்கிறது, விசாரணை நடந்திருக்கிறது, 2G அது நிறைய இருக்கு. இந்த விசாரணை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனது ஆசையெல்லாம் உளறுகின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறார், அவரை அழைத்து சென்று போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்துவதுதான் சரியாக இருப்போம் என்பது எனது கருத்து. நிறைவு கருத்து. நீண்ட நாளாக நடந்துட்டு வருது. சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பதவியை கைப்பற்றுவதற்காக ஒரு மெம்பரை வாங்குவதற்காக காசு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, சென்னை மாநகராட்சியில் இருக்கு. யாரும் மறந்துட வேணாம். ஏதோ இது புதுசா இங்க நடக்கிற மாதிரி இந்தியால அப்படியெல்லாம் காட்டிக்க வேண்டாம். எல்லா இடத்துலயும் எல்லாம் இருக்குது. வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா தெரியும் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 5 பேருக்கும் இந்த கேள்வி நேரம் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ச்சியாக இந்த புகார்களினுடைய எதிரொலி அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்களை எப்படி உருவாக்கும் என காத்திருக்கலாம். நன்றி, வணக்கம்.